ராமேஸ்வரம் அருகே பாம்பன் சாலை பாலத்தின் தூணில் ஏற்பட்டுள்ள கான்கிரீட் சிமெண்ட் வெடிப்பு தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்கள். முக்கியமாக ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைப்பதற்கு இந்த பாம்பன் சாலை பாலம் முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழை மற்றும் தொடர்ந்து வீசி வரும் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் சாலை பாலத்தின் 5வது தூணில் அடிப்பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த வெடிப்பு காரணமாக அந்த கான்கிரீட் சுவர்கள் இடிந்து கடலுக்குள் விழுந்துள்ளது. இதனால் அந்த தூணில் உள்ள கான்கிரீட் இரும்பு கம்பிகள் வெளியே தெரிந்து வருகிறது. இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதன் அடிப்படையில் தற்போது அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாம்பன் சாலை பாலம் மராமத்து பணி செய்யும் போது அனைத்து தூண்களுமே ஆய்வு செய்யப்பட்டு உறுதித்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் வீசிய அந்த சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக இந்த 5வது தூணில் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த பாம்பன் சாலை பாலத்தை மும்பையைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனங்கள் பராமரித்து வருவதால் அவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அவர்கள் விரைந்து வந்து அதனை சரி செய்வதற்கு முனைப்பு காட்டவிருப்பதாக தெரிவித்தனர். மேலும் இந்த சாலை பாலத்தில் இருக்கக்கூடிய 5வது தூணில் மைக்ரோ கான்கிரீட் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடனடியாக பூசி அந்த உடைப்பு சரி செய்யப்படும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பணிகள் தொடங்கும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.